சென்னை எர்ணாவூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் கர்ப்பிணிகள் தரையில் அமரும் நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெகுநேரம் காக்க வைக்கப்படுவதாகவும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இடவசதியின்றி தரையில் அமரும் நிலை இருப்பதாகவும் கர்ப்பிணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கத்திவாக்கத்தில் உள்ள சுகாதார மையத்தில் பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சில கர்ப்பிணிகளை செவிலியர் வற்புறுத்துவதாகவும் பெண்கள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் பேபி ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக் இங்க தான் பார்த்தேன். நான் எல்லாமே புக் எல்லாம் போட்டு கார்டு எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சேன், கிட் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ செகண்டுக்கு வந்தா நான் இங்க கிடையாது அங்கன்னு சொல்லி அனுப்புறேன். அலைய வச்சுன்னு இருக்காங்க இங்க வாங்கி. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போயிட்டா நர்ஸுங்கெல்லாம் பிபி சுகரு எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. அதோட அவ்வளவுதான். கேட்டா டாக்டர் லீவில் போயிருக்காங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. மேலும் காய்ச்சல் சளி என மருத்துவத்திற்கு சென்றாலும் பெரும்பாலான நேரங்களில் மருத்துவர் இருப்பதில்லை எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மண்டல சுகாதாரத்துறை அதிகாரியிடம் முறையிட்டாலும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தொடர் கனமழையின் காரணமாக நெல் மணிகள் வயலிலேயே முளைத்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மணப்பாறை அருகே தொப்பம்பட்டி, நல்லாம்பிள்ளை ஆகிய ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களில் அப்பகுதி விவசாயிகள் சுமார் 300 ஏக்கருக்கு மேல் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ளனர். அறுவடைக்கு தயாரான நிலையில் மணப்பாறை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. வயல்களில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றவும் அறுவடை செய்யவும் வழியில்லாததால் நெல் மணிகள் வயல்களிலேயே முளைவிட்டு வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 2 நாளாக பேஞ்ச மழையில் ரொம்ப மழை எல்லாம் ரொம்ப தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அறுவடை செய்கிற நேரத்தில் இப்போ தொடர்ந்து 2 நாளாக மழை பெஞ்சதுனால ரொம்ப அறுவடை பண்ண முடியல, பூரா முளைச்சி போய் கிடக்குது. ஏதோ நீங்கள் தான் அதுக்கு அரசாங்கம் பார்த்து பார்வையிட்டு நீங்கள் ஏதோ இன்சூரன்ஸு போக ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணணும். இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை அரசு கணக்கீடு செய்து தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் கலாச்சார மையம் கட்டுவது பற்றி தமிழ்நாடு அரசு பதில் தர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்களின் ஆட்சேபங்கள் பெறப்பட்டதா என தமிழ்நாடு அரசு நாளைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யவும், கலாச்சார மையம் கட்ட தடை கோரிய வழக்கின் விசாரணையையும் நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் தொடங்கப்படாது என தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது.